தமிழகத்தில் இருமுறை ஆளுநராக பணியாற்றி வரும் பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான சுர்ஜித் சிங் பர்னாலா காலமானார். அவருக்கு வயது 91. மாநில கட்சிகளின் தவிர்க்க முடியாத தலைவராக விளங்கிய பர்னாலாவின் அரசியல் வாழ்வு குறித்து பார்க்கலாம். ஹரியானா மாநிலம் அட்டேலி நகரில் 1925ஆம் ஆண்டு அக்டோபர் 21ஆம் தேதி பிறந்தார் சுர்ஜித் சிங் பர்னாலா. 1942ஆம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பங்கேற்ற பர்னாலா 1977ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அவர் மொராஜி தேசாய் அரசில் வேளாண் துறை அமைச்சராக பணியாற்றினார். 1979ஆம் ஆண்டு பிரதமராக இருந்த மொராஜி தேசாய் ராஜினாமா செய்தபோது பிரதமராகும் வாய்ப்பு பர்னாலாவுக்கு கிடைத்தது. ஆனால் கடைசி நேர குளறுபடிகளால் அந்த வாய்ப்பு நழுவியது. சிரோமணி அகாலிதளம் கட்சியின் சார்பில் 1985ஆம் ஆண்டு பஞ்சாப் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பர்னாலா 1987ஆம் ஆண்டு மே மாதம் வரை பதவி வகித்தார். 1991ஆம் ஆண்டில் தமிழக ஆளுநராக பணியாற்றிய போது திமுக அரசை கலைக்க மறுத்ததால் பீகார் மாநிலத்துக்கு மாற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் பதவியையும் ராஜினாமா செய்தார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததை அடுத்து தெலுங்கு தேசம், அசாம் கன பரிஷத் கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்க முற்பட்டன. அப்போது பர்னாலாவுக்கு மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தது. எனினும் சிரோமணி அகாலிதளம் பாரதிய ஜனதாவுடன் கைகோர்த்ததால் அந்த வாய்ப்பும் பறிபோனது. இதனை அடுத்து 1997ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலின் போது பர்னாலா பாஜக கூட்டணி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இதில் தோல்வி கண்ட அவர் 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வாஜ்பாய் அரசில் உர மற்றும் உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2000ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலம் தோற்றுவிக்கப்பட்ட போது அந்த மாநிலத்தின் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பர்னாலா தமிழக ஆளுநராக 2004ஆம் ஆண்டு மீண்டும் நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு வரை அவர் அந்த பதவியில் நீடித்தார். சூர் கிட்வாய்க்கு பிறகு நீண்டகாலம் ஆளுநராக இருந்த பெருமை பர்னாலாவுக்கு உண்டு. தமிழகத்தின் 300 ஆண்டு கால வரலாற்றில் 2 முறை ஆளுநராக இருந்த ஒரே நபர் பர்னாலா. வயோதிகம் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் பர்னாலா ஜனவரி 11ஆம் தேதி சண்டிகரின் பிஜ்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சனிக்கிழமை காலை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்ட அவர் மாலையில் உயிரிழந்தார்.